அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம். இன்று குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ருது மேஷ சித்திரை மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 14 ஏப்ரல் 2024. இன்று சுக்லபக்ஷ சஷ்டி மாலை 4:50 வரைக்கும், அதன் பின் சப்தமி. திருவாதிரை நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு. சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். அதிகண்ட நாம யோகம், தைத்துல கரணம். இன்றைக்கு ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான். குரோதி வருஷ பிறப்பு இன்றைக்கு தான். அகசு நாழிகை 30:36. இன்றைய ஸ்டார்த்த திதி சூன்ய திதி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. மேஷலக்ன இருப்பு நாழிகை 4, வினாழிகை 35. சூரிய உதயம் காலை 6:07. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மேஷ ராசியில சூரியன் குரு, மிதுன ராசியில சந்திரன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில செவ்வாய் சனி, மீன ராசியில வக்ரலமியில் புதன் மற்றும் சுக்கிரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க என்று அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்துக்கொண்ட காரியத்தை ரொம்ப அழகா அற்புதமா செஞ்சு முடிப்பீங்க. தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை அனைத்துமே விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்தோம்னா தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அது மாதிரி முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை எல்லாமே நீங்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ராசிநாதன் சுக்கிரன் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அது மாதிரி தொழில் உத்தியோகத்துல கடுமையான பணிச்சுமை காணப்பட்டாலும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப அற்புதமா உங்களால இன்றைக்கு செய்து முடிக்க முடியும். பொதுவா நம்ம இன்றைய நாளை எடுத்துக்கணும் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே
எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை எடுக்கணும் அப்படின்னா, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்று பயணங்கள் நல்லபடியா இருக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எல்லா காரியங்களிலும் நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல மாற்றங்கள் இன்று கிடைக்கும். புதிய முன்னேற்றங்களை நீங்கள் இன்று பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். பொதுவா உடல் ஆரோக்கியம் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்னு நாம நம்பலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். ராசிநாதன் சூரியன் பாக்யஸ்தானத்துல உச்சமான ஒரு நிலையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இது ஒரு பெரிய, உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் அப்படின்னு நாம சொல்லலாம். வருஷத்துல ஒரு முறைதான் இந்த நிகழ்வு நமக்கு நடக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல மாறுபாடுகள் நம்ம இன்னைக்கு உணரலாம். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு கடினமான காரியத்திலும் தெளிவா யோசனை பண்ணி நம்மளால ஒரு முடிவுகள் எடுக்க முடியும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு திட்டங்கள் மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க. அந்த திட்டங்கள் இவ்வளவு நாளா நமக்கு செயல்படுத்த முடியாதபடி இருந்திருக்கும். இனிமே அது எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு நடக்க போறது. கடன் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து உங்களால ரொம்ப சுலபமா வெளியில வர முடியும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மேம்பாட்டினை நீங்கள் காண்பீர்கள், உணர்வீர்கள், பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை.
விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் அவசியம். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காரியத்தை குழப்பம் இல்லாமல் செய்வதற்கு நீண்ட ஆலோசனை என்பது தேவை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே கடுமையான பணிச்சுமை என்று காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே மிகப்பெரிய பொன்னான வாய்ப்புகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும், தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு வந்து சேரும்னு நாம நம்பலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால தொடர முடியும். பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அரசாங்க அனுகூலங்களை பெற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்துல பயணம். சில நேரங்கள்ல நமக்கு ஞாபக மறதி உண்டாகலாம். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது. பேசும்போது வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா நாம இருந்துக்கணும். ஏன்னா நாம ஒண்ணு சொல்லவே மற்றவங்க அதை வேற மாதிரி புரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு விஷயமானாலும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நமக்கு இன்று நன்மையை கொடுக்கும். அதே வேளையில தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் நமக்கு இன்று வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கடன் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவனமா இருந்துக்கணும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும். நல்லா இருக்கு, ரொம்பவே சிறப்பா இருக்குது. பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நமக்கு இன்று வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாறுபாடுகளை இன்று நீங்கள் பெற முடியும். பல வழிகளிலும் நல்ல வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி ராசியில செவ்வாயினுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அவசரம், பதட்டம் அதெல்லாம் வரலாம். அதை கொஞ்சம் பொறுமையா கவனமா நம்ம கையாளுறது நமக்கு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்று உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும்னு நாம நம்பலாம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை இன்று விலகும். பல வழிகளிலும் நல்ல வருமானங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். ராசியில ஒரு அருமையான கிரக கூட்டணி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை எப்படி அணுகினா நமக்கு நல்லது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்.
இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலாபல் நிகழ்ச்சியில் நாம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.